Hello friends, இன்னைக்கு நம்ம 5 real tech incidents தான் பார்க்க போறோம் and you are watching. Are you okay செல்லம்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வேணுமா உங்க அம்மா வேணுமா? அம்மாதான். இந்த வீடியோக்கான क्वेश्चन என்னன்னா, உங்களுக்கு ரீசெண்டா பிடிச்ச மூவி என்னன்னு. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் மாரா. இவர் பேர் தான் வாரன் பஃபெட். சின்ன வயசுல நம்மளாம் பசங்களோட ஜாலியா ஆடிட்டு இருந்திருப்போம். ஆனா இவர் அப்பவே அவர்கிட்ட இருக்க காசை என்ன பண்ணா டபுள் ஆகும்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. நம்ம ஊர்லலாம் எப்படி எம்எல்ஏ இருக்காங்களோ அதே மாதிரி அவங்க அப்பா ஒரு செனட்டரா இருந்தாரு. அவங்க அப்பா ஒரு அரசியல்வாதி அப்படின்னு ஒரு திமிர் இல்லாம அவர் டெய்லி மார்னிங் எழுந்து பேப்பர் போட்டு அதுல இருந்து $100 எர்ன் பண்ணுவாரு. அந்த $100 தான் அவர் ஃபர்ஸ்ட் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட். ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணும்போதே ஒரு நல்ல லாபத்தை பாக்குறாரு. அப்போ அவரு ஷேர் மார்க்கெட்ல இருக்க எல்லா டாக்டிக்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு எப்போ இன்வெஸ்ட் பண்ணா நல்ல லாபத்தை பார்க்கலாம்னு யோசிச்சுட்டு இன்வெஸ்ட் பண்றாரு. அவரை நம்பி நிறைய கம்பெனிஸ் அவர் சொல்ற ஃபீல்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. 1986ல ஃபர்ஸ்ட் டைம் பில்லியனர் லிஸ்ட்ல அவரும் வராரு. அதுல இருந்து இப்போ வரைக்கும் அந்த லிஸ்ட்ல ஸ்டேபிளா இருக்காரு. 2004ல பில் கேட்ஸும் வாரன் பஃபெட்டும் ஒரு இன்டர்வியூல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அந்த இன்டர்வியூல அவரோட மொத்த அமௌண்ட்ல இருந்து 85% டொனேட் பண்ணிடுறாரு. லாஸ்ட் இயர் வரைக்கும் அவர் டொனேட் பண்ற அமௌண்ட் மட்டும் $37 பில்லியன். 2017ல மட்டும் கோகோ கோலா இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்த அமௌண்ட் மட்டும் $592 மில்லியன். இதுல என்ன ஹைலைட்னா கோகோ கோலா சிஇஓவே $10 மில்லியன் தான் வாங்குறாரு. Money, power, women, drugs. Money, power, women, drugs. இவர் பேர் டுவைன் ஜான்சன். இந்த பேர் சொன்னா நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை. ரெஸ்லிங் ராக்னு சொன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவர் சின்ன வயசா இருக்கும் போதே அவரோட அப்பா அம்மாக்கு டைவர்ஸ் ஆயிடுது. அப்புறம் அவர் அம்மா கூட தான் இருக்காரு. வீட்டு ரெண்ட்டை கொடுக்க முடியாம அவங்கள வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுறாங்க. அப்போ அவர் மைண்ட்ல இருந்ததெல்லாம் மணி மட்டும்தான். அவருக்கு ஹெல்ப் பண்ணவும் யாரும் இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போதைக்கு அவருக்கு மணி சம்பாதிக்க திருடா மட்டும்தான் டெய்லி லைஃப ரன் பண்ண முடியும்னு திருட ஆரம்பிக்கிறாரு. அது மாதிரி திருடி 8 முறை ஜெயிலுக்கு போறாரு. அதுக்கப்புறம் திருடுறதை விட்டு ஃபுட்பால் அகாடமில ஜாயின் பண்றாரு. அவரோட லைஃப்ல இதுதான் டர்னிங் பாயிண்ட். இதுக்கப்புறம் அவரோட லைஃப் ஹாப்பியா இருக்கும்னு நினைக்கிறாரு. எப்பவும் நம்ம நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒன்னாதாங்க இருக்கும். அதே போலதான் அவரை ஃபுட்பால் அகாடமியை விட்டு வெளியில அனுப்பிடுறாங்க. அப்போ அவர் கையில இருந்த அமௌண்ட் வெறும் $7 தான். மறுபடியும் அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாத கன்ஃபியூஷனான ஸ்டேஜ்க்கு வந்துடுறாரு. ரெஸ்லிங்ல அப்பதான் அவருக்கு சான்ஸ் கிடைக்குது. அதை கரெக்டா யூஸ் பண்ணிட்டு நிறைய சம்பாதிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் ஸ்டார்ட் பண்ண எல்லா கம்பெனிக்கும் நேமும் $7 தான். இப்போ இவரோட கரண்ட் நெட் worth $320 million. மோட்டிவேஷனல் டெக் லைஃப் போடும்போது இவரை விட்டுட்டா தப்பா இருக்கும். ஏன்னா இவ தான் இந்தியாவோட பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். நான் யாரை சொல்றேன்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நீங்க நினைச்சது கரெக்ட் தான். அது வேற யாரும் இல்ல, நம்ம துருபாய் அம்பானி தான். அவர் ரொம்பவே சின்ன குடும்பத்துல பிறக்கிறாரு. சின்ன வயசுல அவர் நல்லா படிப்பாரு. அவங்க அப்பாவால ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொன்ன உடனே ஸ்கூல் மேனேஜ்மெண்டே மொத்த அமௌண்ட்டையும் ஏத்துக்கிட்டு அவரை படிக்க வைக்கிறாங்க. என்னதான் நல்லா படிச்சாலும் அவங்க ஃபேமிலியால அதுக்கு மேல அவரை படிக்க வைக்க முடியல. 16 வயசுல ஹேமனுக்கு வேலைக்கு அனுப்பிடுறாங்க. அவர் எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் அவர்கிட்ட இருக்க அமௌண்ட்டை எப்படி பெஸ்டா ஸ்பெண்ட் பண்றது, அதை எப்படி அதிகமாக்குறதுன்னு தான் பிளான் பண்ணி பண்ணுவாரு. ஹேமன்ல சம்பாதிக்கிற அமௌண்ட்டை எந்த அளவுக்கு பெஸ்டா ஸ்பெண்ட் பண்றாருன்னா அங்க இருந்து வரும்போது அந்த அமௌண்ட்டை மொத்தமா காயின்ஸா வாங்கிட்டு வராரு. நம்ம ஊர்ல 10 rupees காயின்ல எப்படி காப்பர் இருக்குமோ அதே மாதிரி ஹேமன் காயின்ல சில்வர் அதிகமா இருக்கும். அந்த காயின்ஸ் எல்லாம் அப்படியே இந்தியன் ருபீஸ்க்கு மாத்தாம அந்த காயின்ஸ் எல்லாம் உருக்கி அதை விட அதிகமா விற்கிறாரு. எப்படி நம்ம ஊர்ல பிளாக்ல சரக்கு விற்கிறாங்களோ அதே மாதிரி சைனால ட்ரக்க பிளாக்ல சேல்ஸ் பண்ணுவாங்க. அதை கண்டுபிடிச்ச அவங்க கவர்மெண்ட் ஒரு டீமை அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸ்பைய வச்சு அந்த டீமோட ட்ரக் டீலரை கண்டுபிடிச்சிடறாங்க. அதுல ஒரு டீலர் பொண்ணு. நம்ம படத்துல எல்லாம் வர மாதிரி அந்த ட்ரக் டீலருக்கும் ஸ்பை கேங்ல இருக்க ஒருத்தருக்கும் மேரேஜ் ஆகுது. கொஞ்ச நாளே அவங்க கன்சீவ் ஆகுறாங்க. ஆனா 12 month ஆகியும் குழந்தை பிறக்கல. சரி, அதை அபார்ட் பண்ணிடலான்னு பாக்குறாங்க. கொஞ்ச நாள்ல குழந்தையும் பிறக்குது. குழந்தை கொஞ்சம் வளர்ந்த உடனே டெய்லி சாப்பாடுக்கு கூட கஷ்டப்படுறாங்க. அந்த குழந்தைய யாருக்குன்னா கொடுத்துடலாமா, நம்மளாலதான் வளர்க்க முடியலையேன்னு நினைக்கிறாங்க. ஆனா மறுபடியும் அவங்க பிளானை சேஞ்ச் பண்ணி சமாளிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. அன்னைக்கு மட்டும் அவங்க அந்த குழந்தைய அபார்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு நமக்கு ஃபேவரட்டான ஹாலிவுட் ஆக்டர் கிடைச்சிருக்க மாட்டாங்க. அவர் வேற யாரும் இல்லைங்க, ஜாக்கி சான் தான்.
இவர் பேர் தான் ரத்தன் டாடா. 1998ல டாடா காசை லான்ச் பண்றாங்க. ஆனா அது எதிர்பார்த்த அளவுக்கு போகல. 1999ல செம்மையா லாஸ் ஆகுது. ஆனா அப்ப கூட ரத்தன் டாடாக்கு சேல் பண்ற ஐடியாவே இல்ல. ஆனா போர்ட்ல இருக்க டைரக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவரை வற்புறுத்துறாங்க. அதுக்காக போர்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் போய் ஃபோர்ட் சிஇஓவா இருந்த பெல்ஃபோர்ட் கிட்ட பேசுறாங்க. நல்ல வேலை, உங்க கம்பெனி எங்களை மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கம்பெனி கிட்ட சேல் பண்றது உங்களுக்கு தான் நல்லதுன்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. இதனால அங்க இருந்து காண்டாகி வெளியில வந்துடுறாரு ரத்தன் டாடா. வெளியே வந்து 2002ல ஒரு புது காரை லான்ச் பண்றாரு. அதுதான் 2002ல பெஸ்ட் செல்லிங்கா இருக்கு. இயர் ஆன் இயர் டாடா காசோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. ஆனா ஃபோர்ட் காசோட சேல்ஸ் வந்து டிராப் ஆயிடுது. அவங்க கிட்ட அப்போதைக்கு இருந்த ஜாக்வார் லேண்ட் ரோவர் காரை சேல்க்கு வருது. அந்த டைம்ல யாரும் அந்த காரை வாங்க முன் வர மாட்டாங்க. இந்தியால இருந்து மட்டும் ஒரு ஆஃபர் வந்து இருந்தது. அதை பார்த்துட்டு ஃபோர்ட் ஆடி போயிடுறாங்க. அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம ரத்தன் டாடா தான். அதே மாதிரி இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல நிறைய பேரை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அதை பத்தி ரத்தன் டாடா கிட்ட கேட்கும் போது கம்பெனி கஷ்டத்துல இருக்கும்போது ஹெல்ப் பண்ணவங்களை இப்ப வேலையில இருந்து தூக்குறது தப்புன்னு சொல்றாரு. விஜயராகவன்றவங்க எனக்கு சின்ன வயசுல இருந்தே வெளிநாடுனா ரொம்ப பிடிக்கும். இப்ப வந்து துபாய் ரொம்ப பிடிக்குது. நம்ம ஊர்ல எல்லாம் நம்ம வீட்டை வந்து அலங்காரமா வச்சுப்போம். ஆனா அங்க தெருவே பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அதுக்குன்னு நம்ம நாடு பிடிக்கலாம் சொல்லலன்னு சொல்லியிருக்காங்க. 2.0 பசங்கன்றவங்க லடாக் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரிஷப் குமார்ன்றவங்க தமிழ்நாடு தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. மல்லிக் அர்ஜுன்றவங்க நம்ம நாடான கர்நாடகா தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிக் பாண்டியான்றவங்க மூன் இஸ் மை ஃபேவரட் பிளேஸ்னு சொல்லியிருக்காங்க. வேற லெவல் ப்ரோ. தமிழரசன்றவங்க கோவா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. தமிழன் மகேஷ்ன்றவங்க எனக்கு சுடுகாடு தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சிங்கிள்ஸ் இருக்க எல்லா பிளேஸும் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அஜித் குமார்ன்றவங்க எனக்கு கன்னியாகுமரி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சைனஸ் வேணும்ன்றவங்க என்னுடைய கமெண்ட் படிக்கிறேன்னு சொல்லிட்டு படிக்கவே இல்லையே, என்னோட வெயிட்டிங் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா கமெண்ட்ஸையும் டெய்லி சொல்றது ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஆனா கண்டிப்பா உங்க கமெண்ட்ஸை ஒரு நாள் சொல்லுவோம். SRS ஆர்ட்ஸ்ன்றவங்க எனக்கு ஹோம் டவுன் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி உலகத்தை சுத்தி பார்க்கவும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. கரேஷ் ஷான்றவங்க இந்தியாவை விசிட் பண்ண ரொம்ப ஆசை, பட் இப்போ வந்து ஸ்ரீலங்கால சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நாஷன்றவங்க நியூசிலாந்துக்கு போனா கேன் வில்லியம்சனை எப்படியாவது கஷ்டப்பட்டு பார்த்துடணும்னு சொல்லியிருக்காங்க. சதானன் ஆர்ட்ஸ்ன்றவங்க லாஸ் ஏஞ்சல்ஸையும் ஆப்பிரிக்காவையும் பார்க்கணும் ஆசைன்னு சொல்லியிருக்காங்க. கார்பேஜ் 2 கிரியேட்டிவ்ன்றவங்க ஜப்பான்ல இருக்க டோக்கியோ ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சந்திரகலான்றவங்க சவுத் கொரியா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஐ எம் ஏ ஃபேன் ஆஃப் டிஜிபி சிங்கம்ன்றவங்க ஆல்வேஸ் சென்னை தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ராம் சிதம்பராஜ்ன்றவங்க ஹோம் டவுன் சாத்தூர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. கவிராம்ன்றவங்க ஐஸ்லாண்ட் ரொம்ப பிடிக்கும். ஜூன் ஜூலை மந்த்ல சன் மறையாம 2 months ஃபுல்லா டேவாவே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. SM ரோஹித்ன்றவங்க பாரிஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. டிஆர் ஏலியன்றவங்க எனக்கு வந்து மாஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. விஜய் டிவின்றவங்க ஐ லவ் யூஎஸ்ஏன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்க கமெண்ட்ஸும் வரணும்னா நாங்க கேட்கிற क्वेश्चंसக்கு ஆன்சர் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.